Hello students, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் வீடியோஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டு லிமிட்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ லிமிட்ஸ் அடுத்த கட்டமாக நம்ம டெரிவேட்டிவ்ஸ் போகிறோம். லிமிட்ஸ் தெரிஞ்சாதான் டெரிவேட்டிவ்ஸ் கொஞ்சமாச்சும் சால்வ் பண்ண முடியும். பட் டெரிவேட்டிவ்ஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லிமிட்ஸ். பட் லிமிட்ஸ்க்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது வந்துட்டு சம்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நம்ம பார்ப்போம். டெரிவேட்டிவ்ஸ்க்குன்னு தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது டெரிவேட்டிவ்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேஷன்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டிஃப்ரென்ஷியேஷன். ஓகேவா? இந்த டிஃப்ரென்ஷியேஷனுக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது. இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சாதான் உங்களால் சம்ஸுக்கு சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு இது பாருங்கள், டி பை டிஎக்ஸ் ஆஃப் கே. இது அப்படி தான் படிக்கணும், டி பை டிஎக்ஸ் ஆஃப் கே. ஓகேவா? அதாவது கேனா என்ன? கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேவா? Say for example I am taking it as a. ஓகேவா? a2 is a taller constant. ஓகேவா? So d by dx of k, that means what? 0 is the answer. நம்ம எந்த ஒரு கான்ஸ்டன்ட்டை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 0 will be the answer. Yes, of course 1 is also a என்னது? 1 is also a constant value. Okay, okay. a to z and a to z and 1 to any numbers. Okay va? Any numbers. Okay, any I can take it as integers. Okay va? Point value you can't differentiate. Okay va? Next, d by dx of x, that will be 1. Okay va? இங்க பாருங்க, இங்கேயும் ஒரே வேரியபிள், இங்கேயும் ஒரே வேரியபிள், so it will be 1. Okay, next, d by dx of kx, அதாவது d by dx of k is a constant, x is a variable. ஓகேவா? இதில் வந்துட்டு x is a variable. ஓகேவா? ஸோ d by dx of, அதாவது k தான் கான்ஸ்டன்ட். சாரி, நான் தப்பாக சொல்லிட்டேன், a to z வராது. ஓகேவா? ஸோ d by dx of constant into variable, அது a to z வேரியபிள்னு சொல்லுவோம். So d by dx of constant into variable will be always constant. Okay, next, d by dx of x power. இதோட ப்ரூஃப்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க, பட் நான் ஒரு சில இது சொல்கிறேன், அது மட்டும் கேட்பாங்க. பை ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள், அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ், அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். Next, d by dx of x power n, that is d by dx of any variable power n will be n x power n minus 1. அதாவது இந்த பவர் வந்துட்டு வெளியே வந்துடும், இதுக்கு முன்னாடி வந்துடும். ஓகேவா? பவர் வந்துட்டு வெளியே வந்துடும், அதுக்கப்புறம் இந்த பவர்லேருந்து ஒரு -1 பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட், ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸோட டெரிவேட்டிவ்ஸை பார்ப்போம். இதில் நான் சொல்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். d by dx of sin x, prove that d by dx of sin x using first principle formula. அது first principleனு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை நம்ம சம் சால்வ் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணுவோம். d by dx of sin x will be cos x, d by dx of cos x will be minus sin x. ஓகேவா? இதுவும் இம்பார்ட்டன்ட். d by dx of tan x will also be secant square x. இதுவும் இம்பார்ட்டன்ட். So these three are important. Okay, next, d by dx of cot x, that is differentiation of cot x will be minus cosecant square x. d by dx of secant x will be secant x tan x. d by dx of cosecant x will be minus cosecant x cot x. d by dx of sin kx, that means what? இப்போ வந்துட்டு k வந்துட்டு சைனுக்கு முன்னாடி வந்தால் அது நம்ம கான்ஸ்டன்ட் நம்ம எடுத்துப்போம். அதுவே சைனுக்கு முன்னாடி ஒரு வேரியபிள் வந்துச்சுன்னா அது நம்ம ஆங்கிளாக எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ kx along with kx, these both are, k-வும் x-ம் are angles. Okay, so d by dx of sin kx will be k cos x. இந்த k இருக்குல்ல, k முன்னாடி வந்துடும். ஓகேவா? ஸோ k and derivatives of sin is cos, so k cos x. நெக்ஸ்ட், இதை தாண்டி ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ்க்கு நம்மளுக்கு ப்ராடக்ட் ரூல் தேவை, கோஷியன்ட் ரூல் தேவை. ஓகேவா? d by dx of uv, that is u is a variable, v is a variable. ஓகேவா? அந்த மாதிரி ரெண்டு வேரியபிள் கொடுத்துட்டாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் sin x cos x அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா u dv by dx plus v du by dx. ஓகேவா?
சம் சால்வ் பண்ணும்போது இன்னும் கூட உங்களுக்கு வேற மாதிரி சொல்லி தரோம். ஓகேவா? இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஈஸியா பாருங்க. d by dx of uv இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ப்ராடக்ட் ரூல் மட்டும் பாருங்க. uv whole dash என்ன, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? which is equal to u dash, டிஃபரன்ஷியேஷனுக்குலாம் நான் dash போடுவேன். ஓகேவா? plus v dash, that is a formula. ஓகேவா? இதான் ப்ராடக்ட் ரூல். நெக்ஸ்ட் கோஷன்ட் ரூல் பாருங்க. d by dx of uv which is equal to v du divided by dx minus u dv divided by dx whole divided by v square. இதை நம்ம எப்படி எழுதலாம்? கோஷன்ட் ரூல் பாருங்க. கோஷன்ட்டா ஒன்றும் இல்லை, டிவிஷன் ரூல். ஓகே, ஸோ u divided by v whole dash equal to du v du. ஓகேவா? அப்படின்னா என்ன? vu dash ஏன்னா d by dx of u தான் இருக்கு. ஸோ vu dash minus uv dash அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. vu dashனா v into u dash, அதாவது u டிஃபரன்ஷியேட் பண்ணும், மைனஸ் u into v dash, அதாவது v டிஃபரன்ஷியேட் பண்ணும். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இது வந்துட்டு இது இருக்கு சரியா? டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் log and exponential, அதாவது இதுல இது இருக்கு அவ்வளவுதான். ஓகேவா? பட் இந்த கான்செப்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 11th கிடையாது, 12th தான். அதே மாதிரி இதுவும் 12th தான். பட் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு சொன்ன மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க, அது ரெண்டுமே 1 மார்க்ல கேட்டா கேட்பாங்க, எதுவுமே கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி இந்த இன்வர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லா இட் இஸ் பேஸ்ட் ஆன் 12th only. ஓகே, நெக்ஸ்ட் இங்க c வந்தா மைனஸ் எதுக்கு போட்டிருக்கேன்னு தெரியுமா? இங்க பாருங்க, நீங்க லெஃப்ட்ல d by dx of sin வருது, இங்க s வருதா, so plus. ஓகேவா? இங்க பாருங்க d by dx of cos x வருது, c ன்னு வந்தாலே my answer will be minus. ஓகேவா? c ன்னு வந்தாலே எனக்கு மைனஸ்ல தான் வரும் ஆன்சர், டிஃபரன்ஷியேஷன் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, இது t வந்திருக்கு பிளஸ், c ஐ தவிர ஏதாவது வந்தா பிளஸ். ஓகேவா? இங்க பாருங்க d by dx of cot x வந்திருக்கு, c வந்திருக்கா, so மைனஸ். ஓகே, வேற வழியே இல்லை, இதெல்லாம் ஞாபகம் வச்சுதான் ஆகணும். பட் c வந்தாலே மைனஸ், இது ஒரு ஷார்ட்கட் ட்ரிக். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, d by dx of cosecant x, c வருதா, so மைனஸ் cosecant x. ஓகே, ஸோ இதான் நம்மளோட டெரிவேட்டிவ்ஸ்க்கான ஃபார்முலா. இதை தாண்டி ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகே, அது வந்துட்டு நம்ம சம் சால்வ் பண்ணும்போது பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நம்ம டெரிவேட்டிவ்ஸ் அடுத்த எக்ஸசைஸ்க்கு மூவ் ஆன் பண்ணுவோம்.